இந்த விழா வந்து ஒரு அயோக்கியத்தனம். அயோக்கியத்தனத்தில் ஐஎஸ்ஐ அயோக்கியத்தனம் அது. கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் அப்படி ஒரு ஓரமாக எடுபடி வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தேனே தவிர பேச விரும்பவே இல்லை. ஒரு 60ஆம் கல்யாணம் முடிஞ்ச ஒரு பெண்மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துகிற மாதிரி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்து ஒரு இன்விடேஷன் கூப்பிட்டுது. மறைந்த திரு பாலச்சந்தர் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, அவர் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய பாதிப்பு என்னுடைய படங்களுக்கே வந்துடுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு அவரால் நான் பாதிக்கப்பட்டேன். பார்த்தீங்கன்னா, நான் அப்படி ஒரு ஓரமாக எடுபடி வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தேனே தவிர பேச விரும்பவே இல்லை. என்ன காரணம்னா, இந்த விழா வந்து ஒரு அயோக்கியத்தனம். அயோக்கியத்தனத்தில் ஐஎஸ்ஐ அயோக்கியத்தனம் அது. ஒரு 60ஆம் கல்யாணம் முடிஞ்ச ஒரு பெண்மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துகிற மாதிரி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்து ஒரு இன்விடேஷன் கூப்பிட்டுது. அந்த மாதிரி ஒரு விழாவா இவ்வளோ லேட்டாக? என்னங்க இது காமெடியாக இருக்குது. பாரதி ராஜா பேரில் இப்போ வேணால் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம். ஆனால் பாரதி ராஜாவே ஒரு இன்ஸ்டியூட். அவர்கிட்டருந்து வந்தது தான் எங்களை மாதிரி நிறைய பேர், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி சினிமாவில் இருக்க எல்லாருமே அவர்கிட்டருந்து வந்தவங்க தான். மறைந்த திரு பாலச்சந்தர் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, அவர் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய பாதிப்பு என்னுடைய படங்களுக்கே வந்துடுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு அவரால் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் இவ்வளோ லேட்டாக இந்த மாதிரி இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப காமெடியாக இருக்குது. ஆனால் வேற ஒன்றும் வழி இல்லை, வாழ்த்தணும். பிரிக்குன்னா செங்கல்னு ஒரு அர்த்தம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது செங்கல் இல்லை, இது விதை நெல். இந்த விதை நெல் இன்று நல்ல நாளில் விதைக்கப்படுது. இந்த இன்ஸ்டியூட்டில் இருந்து பாரதி ராஜாவை விட மிக சிறந்த இயக்குநர்களும், ரஜினி சாரை விட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களும், கமல் சாரை விட உலக மகாநாயகன்களும் இங்கே உருவாகணுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள், விருப்பம். எனக்கு இன்னைக்கு சினிமாவில் இன்னைக்கு உலகத்தில் மிக சிறந்த நடிகர்னா அது வந்து கமல் சார் தான். அந்த ஆள் வருவானா இல்லையா பார்த்து சொல்லுங்க. ஏன்னா உடம்பு முடியாமல் படுத்துருந்தேன் ரூமில். ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்ததால் தான் அன்று படப்பிடிப்புக்கு எழுந்து போனேன். பாரதி ராஜா அவர்களை பார்த்து கிராமத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்களெல்லாம் நான் திட்டுவேன். நம்பிக்கிட்டு இருக்கேங்க, அந்த ஆள் ஒரு நடிகர், ஒன்றும் தெரியாத மாதிரி நடிப்பார். 16 வயதில் போது ஒரு ஷாட்டு சொல்கிறாரு, இதுக்கப்புறம் என்ன ஷாட்டு போட போகிறீங்க என்ன அப்படின்னு ஏதோ திட்டின மாதிரி பார்த்தாரு. ஜான் லக்கோடாட்னா என்னையா சொல்ற நீ என்ன? ஆமா, இவர் சொல்லுவாரு 18 வயசுக்கு அப்புறம் வந்து என்ன சொன்னா எல்லாரும் சொல்லிக்கணும்ல. ஆக இந்த விழாவுக்கு எங்க வர முடியாம போயிடுமோன்னு ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. பாரதி ராஜா படம் நல்லா பண்ணலைன்னா தான் வியப்பா பார்ப்பாங்களே தவிர, நல்லா பண்ணியிருந்தா அது சரி அடுத்தது பார்ப்போம் அப்படின்னுவாங்க.